விருமாண்டில கிடைக்காத ஒரு வரவேற்பு இவங்களுக்கு பருத்தி வீரன் மூலமா தான் கிடைச்சது. அதனாலதான் இப்ப வரைக்கும் இவங்கள பருத்தி வீரன் சுஜாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த படத்துல இவங்க பிரியாமணி அவர்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க, பொன்வண்ணன் அவர்களுடைய மனைவி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஆரம்பமே கார்த்தி அவர்களை அசிங்கமா திட்டுற மாதிரியான ரோல் தான் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு படத்தை பார்த்து தான் இவங்களுக்கு பிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு, விஜய் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது போல நிறைய விருதுகளும் பாராட்டுகளும் கிடைச்சிட்டு இருந்த சமயத்துல பாரதி ராஜா அவர்கள் கையில இருந்து இவங்களுக்கு பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்களும் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் சொன்னாராம், நல்ல யதார்த்தமான நடிகையா இருக்கீங்கம்மா, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீங்க விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு பாராட்டினாராம். அந்த ஒரு வார்த்தை தான் இவங்களை இன்னும் இப்ப வரைக்கும் ஓட வச்சிட்டு இருக்காம். பருத்தி வீரனை தொடர்ந்து இவங்க பசங்க படத்துல ஒரு செம்மையான ரோல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே கேங்கோட கோலி சோடா அப்படின்ற ஒரு படம் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல உணவு வியாபாரியா இருப்பாங்க, அங்க இருக்க பசங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்கே அவர்களுடைய அம்மா கேரக்டர் கேடி பில்லா கில்லாடி ரங்கா